ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஜேகேவோட கோல் சிவோ ஃபால் இன் லவ் ஸ்கூல் கேர்ள் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போன எபிசோடில் ஜேகேவும் வயனும் ட்ரிப் போயிருப்பாங்க, அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இந்த எபிசோடில் என்ன நடக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஜேகேன்னு கூப்பிட்டு இருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துருப்பாரு. அவர் உங்கள் கிட்ட வராரு, உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. நீங்கள் அவர் ஃபேஸ் பிடிச்ச நீங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வைல்டாக ஒரு மேக்கப் செஷன் போயிருக்கும். மார்னிங் தான் செம்ம டயர்டாக படுத்திருப்பீங்க. ஜிகே தான் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டுருப்பாரு. நீங்களும் சாப்பிட்டு வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்துருப்பீங்க. அந்த 3 days செம்ம ஜாலியாக இருந்திருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஜேகே உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துன்னு இருந்திருப்பாரு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜேகே தான், ஜேகே இல்லைனா உங்களால் இருக்க முடியாது, அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு உங்களுக்கு. உங்களை அப்படி தாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கூட இந்த 3 நாள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஜேக்கும் அப்படி தான், அவருக்கும் செம்ம ஹாப்பி உங்க கூட வெளியில் வந்தது. உங்கள் 2 பேரும் செம்மத்தை என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த ட்ரிப்பு முடியுது. நீங்கள் அடுத்தவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. ஜே தான் உங்களை பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு ஜேகே விட்டு போக மனசே இல்லை. உங்களுக்கு கண்ணெல்லாம் டேஸாக இருக்குது. ஜேகேக்கும் தான் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவர் உங்களை சமாதானப்படுத்தி ஜியா கூட அனுப்பிச்சுட்ருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அண்ணனுங்களாம் பார்த்து உங்கள் அப்பா அம்மா பார்த்தோன்னே நீங்களும் கொஞ்சம் காமாக இருப்பீங்க. நீங்கள் ஜிம்மின் மூவியும் பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அவங்க அம்மா நிறைய ஃபுட்லாம் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்களும் நல்லா சாப்பிட்டு போய் தூங்குறீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஜேகே லவ் பண்ணுறது உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. ரொம்ப சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் டே நீங்கள் காலேஜில் உட்காந்துட்ருக்கீங்க. ஷா தான் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஸோ இப்போ நீங்கள் 3rd year போயிட்டீங்க. நீங்கள் 2 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஷா கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது, இவ லவ் பண்ணலான்ட்டு. பட் நீங்கள் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா. உங்களுக்கு இல்லை, இவளை எப்படியாச்சும் போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. வாயே திறக்க மாட்டேங்கிறா ஷா. ஆனால் உங்களுக்கு டவுட் இருக்குது அவள் லவ் பண்ணான்ட்டு. எப்படியாச்சும் இவளை போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிச்சுட்டு ஷாவே பார்த்துறீங்க. ஷா உங்களை தான் நிமிர்ந்து பார்க்குறா. என்ன என்னை பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை ஷா, சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். நீ யாராச்சும் லவ் பண்ணுறியா? ஷா நிமிர்ந்து பார்த்துட்டு, இல்லையே. எத்தனை நாள் தாண்டி இதை கேட்பேன்? நான் இல்லை தானே சொல்கிறேன். ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உன் நடவடிக்கை மேலே தான் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஷா தான் கண்டதை போட்டு யோசிச்சுருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தால் உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷா கேஷுவலாக இருக்கா. நீங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே கிட்டேயும் சொல்லியிருப்பேன். ஜேகே தான் விடுடி, லவ் பண்ணிட்டு போட்டோம், நீலாம் பண்ணலையா அப்படின்ற. நான் பண்ணுறேன் ஜேகே, ஆனால் நான் அவங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். நான் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், என்கிட்ட மறைக்கிறா, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே சொல்லியிருப்பீங்க. ஜேக்கும் சொல்லியிருப்பாரு. சரி விடு, அவளே சொல்லிவிட்டேன், நீ ஏன் அவளை போட்டு இது பண்ணேன்னு சொல்லிட்டு ஜேக்கும் சொல்லியிருப்பாரு. நீங்களும் சரின்னு விட்டுருப்பீங்க. எங்கள் ஜேக்கும் பார்த்துருப்பீங்க. காலேஜ் பார்த்துட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டு சோஃபாவில் தான் அப்படியே படுத்துருந்துருப்பீங்க. வீதா உள்ளே வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன திடீர்னு வரான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வீக் டேஸ். எப்போயுமே வீக்கெண்டில் தான் வருவாங்க. ஜிம்மின் மட்டும் தான் இங்கே இருக்கார். அவர் வேறு ஊரில் தான் இருக்கார். நான் சொல்லாமல் கொள்ளாமல் வரான்னு சொல்லிட்டு நீங்களும் ஏஞ்சுக்கு என்ன என்ன இப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. இல்லை என் சும்மா தான் வந்து சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பாரு. உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவ நம்மளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. என்னண்ணா எதுக்கு நான் பார்த்துட்ருக்கேன், என்ன சரின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அப்புறமா அவங்கள பார்த்து, ஐயன் சொல்லுண்ணா, வெளில போகலாமா? போகலாண்ணா. சரி போய் கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. கிளம்பிட்டு நீங்களும் கிளம்பிட்டு தான் உங்களை கூட்டிகிட்டு வெளில போகிறாரு. ஒரு பீச்சுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்களும் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. தான் அவங்கள பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் திரும்பி உங்களுக்கு பிடிச்சாலும் வாங்கி கொடுத்துருப்பேன். நீங்கள் அழகாக சாப்பிட்டுட்டு பீச்சு காற்று வாங்கிட்டுருக்கீங்க, அழகாக ரசிச்சுட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு, ஐயன் சொல்லுண்ணா, அண்ணன் ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது அண்ணன் மேலே, சரியா? என்னண்ணா சொல்லு. அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்க, இதில் நான் இருக்குது, அம்மாகிட்டலாம் சொல்லிட்டீங்களான்னு. இல்லை வயன், உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். யாருண்ணா அந்த பொண்ணு, எத்தனை வருஷமாக லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. வீதான் அது வயன், அது ஷாந்தா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வைடாக பார்க்குறீங்க. நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அப்படியே விஜயை திரும்பி பார்க்குறீங்க. என்னது ஷாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது பாசே கடவுள், அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. அண்ணா என் காதில் தப்பான பேர் ஏதோ வந்துருச்சா? என் காதில் ஷான்னு வருதுண்ணா.
நீ அதவா சொன்ன அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணா நீ ஷானா சொன்ன. இல்லை வயன், உனக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு. நான் ஷாலை தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை வருஷமா நான்றீங்க, 6 இயர்ஸான்றீங்க. உங்களுக்கு அவ்வளோதான். 6 வருஷமாவா? அண்ணா நான் ஷாக் கூட தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு. இங்கே வீ தான் சொல்லியிருப்பாரு. இல்லை வயன், அவள் எப்படின்னு உனக்கே தெரியும். அவள் ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப பயந்தவ. எனக்கும் அவளை பிடிக்கும். நான் தான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு. அவளும் அதை அக்செப்ட் பண்ணான். அவள் பயந்தா. அவன் என்ன நினைப்பா தெரியாது, வீட்டில் ஒத்துப்பாங்கன்ட்டு. நான் தான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா. அவங்ககிட்ட மறைக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் டைம் வரட்டும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிற வயன். நான் உண்மையாகவே ஷாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஷாவும் அப்படி தான் வயன். நீ ஷாவை கேட்டேன்னு சொன்னேன். பட் இதுக்கடுத்து மறைக்கிறது எனக்கு சரியாக பரல. உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொன்னேன்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குது. பட் இல்லைண்ணா, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். எனக்கு கோவம்லாம் இல்லை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஷாவும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் ஹஸ்பண்டாக வேறு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எந்த கோவம் இல்லைண்ணா. பட் அண்ணா, நான் அவளை கொஞ்சம் ப்ராங்க் பண்ணிக்கிறேன், நீ இதை மட்டும் சொல்லாதுன்னு சொல்கிறாரு. வியோ வந்து சரி ஓகேன்னு சொல்லி விட்டுருப்பாரு. நீங்கள் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டீங்க. வியும் திரும்பி பார்த்துருப்பேன். என்னாச்சு வயன், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா. என்ன சொல்லு அப்படின்ற. நீ சொல்லிட்ட. பட் நான் இப்போ அதை சொன்னேன், நீ இப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நானும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா அப்படின்றாரு. வி எதுவுமே இது பண்ணல, நார்மலாக தான் பார்க்குறாரு. நீங்கள் வியை பார்த்துட்டு அண்ணா அவனுக்கு ஷாக்காக இல்லையான்னு. எனக்கு தெரியும் வயன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? யாரும் எனக்கு தெரியாது. பட் நீ லவ் பண்ணுறன்ட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. நீயே ஒரு நாள் வந்து சொல்லுவேன்னு வெயிட் பண்ணேன். சரி சொல்லு, அந்த பையன் யாருன்னு கேட்குறாரு. அண்ணா அது வந்து ஜிகே குரூப் தெரியும்ல, ஜியான் ஜங்குக் சிஓ, அவர் தானான்றாரு. இங்கே வீக்கு ஷாக்காக இருக்குது. அவ்வளோ பெரிய கம்பெனி சிஓ ஜியான் ஜங்குக்கை நீ லவ் பண்ணுற? ஆமாண்ணா அவர் தானா. அவர் எப்படி உன்னை லவ் பண்ணுறாரு? அவர் என்னோட பிரிவாச்சு வயன் அப்படின்றாரு. அண்ணா புரிஞ்சுக்கோ அண்ணா, என்னை பிரேக்கப் எல்லாம் சொல்லாதண்ணா. எனக்கு அவருன்னா அவ்வளோ பிடிக்கும். அவருக்கும் அப்படி தான். என்னால் அவர் இல்லாமலாம் வாழ முடியாதுண்ணா. நீ தானே என்னை புரிஞ்சுக்கணும், நீ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். எனக்கு ஏஜெல்லாம் பெருசாக தெரியலண்ணா. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர் என்னை நல்லா பார்த்துப்பாருன்னா எனக்கு தோணுது. உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி அவர் அதோட அதிகமாகவே என்னை பார்த்துப்பாருண்ணா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஏஜெல்லாம் பார்க்காதண்ணா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவருக்கே என்ன பிடிச்சிருக்குண்ணா. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. வி வந்து வயன், அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலடி. ஜிமின், நீ லவ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை வயன். ஜிமினோட பெரியவன் ஜேகே, இப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நீ நினைக்கிற என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. நீங்கள் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீ தான் புரிஞ்சுக்கணும்ண்ணா. நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ணா வயன், ஏஜ் வீட்டில் என்ன சொல்லுவோம், ஒத்துப்பாங்களான்னு தெரியலடி. எனக்கே பயமாக இருக்குடி. எனக்கும் ஷாக்கும் ஒத்துப்பாங்களானே தெரியலடி. ஷா வீட்டிலலாம் எனக்கு புரியுதுல வயன், எனக்கு புரியுதுண்ணா. ஆனால் என்னாலலாம் ஜேகே விட முடியாதுண்ணா. எனக்கு ஜேகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. வீக்கும் புரியுது. சரி வயன், பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக விடு. நம்ம ஜிமின் கிட்ட அப்பா அம்மா கிட்ட பேசலாம் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் பேசுறீங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே நீங்களும் சாப்பிட்டு தூங்கிருப்பீங்க. ஜேகே சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், அண்ணன் இந்த மாதிரி சொன்னாருன்ட்டு. ஜேகே ஓகே நம்ம ஒரு நாள் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேன்னு சொல்லி நீங்களும் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, அவரும் படுத்து தூங்கியிருப்பாரு. ஸோ இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. இங்கே ஜிமின் சைட் பார்த்தானா, ஜிமின் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அப்போ ஜியா தான் வராங்க. ஜியா வயிற்று பிடிச்சிட்டே வராங்க. ஜிமின் கொண்டு போகல, ஜிமின் கைமானிச்சிட்டான். ஜியா என்னாச்சு, ஏன் வயிற்று பிடிச்சிட்டு வரேன், என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஜிமின், எனக்கு வயிறுலாம் வலிக்குது ஜிமின், என்னாச்சுன்னு தெரியல. சரிவா செக் பண்ணு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாரு. வயிற்றில் ஸ்கேன் பண்ணுறாரு. பார்த்தா ஸ்கேனில் குட்டியாக தெரியுது. ஜிம்மினுக்கு அவ்வளோதான், கண்ணிலேருந்து டிஎஸ்ஸாக வருது. ஆல்ரெடி ஜியா செக் பண்ணியிருப்பாங்க, ப்ரெக்னன்சி கிட்டலாம் செக் பண்ணியிருப்பாங்க, டபுள் கோட் வந்திருக்கும். ஸோ ஜிம்மின் கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க சும்மா வந்து அவங்ககிட்ட விளையாடி இருப்பாரு. ஜிம்மின் ஜியா ஒர்க் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுகுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜியா நம்ம அப்பா அம்மா ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கிஸ்லாம் கொடுக்குறாரு. ஜியாவும் பேக் கிஸ் கொடுக்குறாங்க. வீட்லேயே சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஜிமின் ஜியா அழகாக பார்த்துருக்காரு. சூப்பராக தாங்கிட்டு இருக்காரு. ஜியாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அவளும் நல்லா டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வயனும் ஷாவும் தான். வயன் வந்து ஷாவை முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே நீங்கள் தான் ஷாவை பார்த்து, ஏய் ஷா
நீங்கள் என்ன லவ் பண்ணுறியா? நான் வந்து வயன் வயன் என்ன வயனை சொல்லு, எங்கள் அண்ணா லவ் பண்ணுறியா? ஆமாம் வயன்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கீ குடிச்சிட்டே சொல்கிறா, 5 வருஷம் உன் கூட இருந்திருக்கிறேன், என்கிட்ட மறைச்சிட்டல. இவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆஷா. நான் எவ்வளோ ஷேர் பண்ணிக்க உங்ககிட்ட, எல்லாமே தெரியும் உனக்கு, நான் ஜேகே லவ் பண்ணுறது எல்லாமே. ஆனால் நீ என்னை அண்ணா லவ் பண்ணுற என்கிட்ட மறைச்சிட்டல. என்னாலாம் அக்செப்ட் பண்ண முடியாது உங்கள் அளவுக்கு. எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா தான் இது பண்ணிட்டுருக்கீங்க. எங்கள் ஷா இது கேட்டோடனே கண்ணில் பழப்பழப்பழு ஊற்றிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் தான் ஷா சும்மா விளையாண்டடி, சும்மா விளையாண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சம்மந்தப்படுத்துறீங்க. ஷா சமாளில ஓவன் கத்தி அழுதுட்டுருக்கு. சும்மா தாண்டி விளையாடணும், சும்மா சொன்னடி, நீ உனக்கு தாண்டி, உனக்கு தான் உன்னால் தான் கல்யாணம் பண்ணிப்பான் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணீங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வரா. எங்கள் அண்ணன் உனக்கு தாண்டி, ஆனால் நான் உன்னை மடிக்க மாட்டேன், என்கிட்டே மறைச்சிட சொல்லிட்டு நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு கோச்சிட்டு ஷாவும் சாரி என்னை விட்டு சொல்லக்கூடாதுலாம். நீ சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே சொல்லலை. இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா, அதால தான் நான் சொல்லணுன்னு தான் சொன்னேன். உங்கள் அண்ணா தான் வேணான்னு சொல்லிட்டான். சொல்லிட்டான். இல்லை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஷா சொல்கிறா. 5 வருஷம் ஐயோ கூடி தாண்டி இருந்தேன் நான், எனக்கு தெரியாமல் நீ இப்படி எங்கள் அண்ணாவை கரெக்ட் பண்ண, எவ்வளோ மக்கானது இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஷா வந்து கீழே குடிச்சிட்டு இவருவே நம்ம பார்க்கவே இல்லை, எல்லாம் அம்மடிக்கு மாதிரி இருந்துக்குன்னு என்ன வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நீ ஷாக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நடக்கட்டும் சொல்லிட்டு நீங்கள் ஏச்சு போயிட்டீங்க. அப்புறம் ஷா வீக்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்புறம் நீயும் ஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டேஸ் போகுது. இங்கே ஜியாக்கெலாம் 8 மந்த் ஆகிருக்கும். நீங்கள் ரொம்ப அவங்க வயிற்றுலாம் போய் கை வச்சு பார்க்குறது, குழந்தைக்கிட்ட பேசுறது அவ்வளோ ஜாலியாக போயிட்டு. நீங்கள் வியோட ஷாவும் லவ் அப்படி தான். வி ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட், ஷா வந்து ரொம்ப சைலண்ட்டு. ஆனால் அவங்க 2 பேர் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க 2 பேருக்கு தெரியும் அவங்க லவ் செய்கிறோமா செய்கிறாதோன்ட்டு. ஏன்னா ஷா வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணலாம், பார்த்துக்கான்னு சொல்லிட்டு தான் வியும் ஷாவாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கும் உங்களுக்கும், நீங்கள் ஜேகே அப்புறம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஜேகேவும் உங்களை வந்து கேர் பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி தான் அவங்க இது போயிட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ சேட்டை பண்ணாலும் அந்த மனுஷன் வந்து பொறுமையாக தான் போயிட்டுருப்பாரு. ஜேகே ஆஃபீஸில் இருந்தோன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அவரை நோண்டிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்படி தான் போவோம். நீங்கள் அவரை சும்மாவே விட மாட்டீங்க, ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த கோவம்லாம் சுற்றி வந்து எம்ப்ளாயர்கிட்ட தான் போகும். அவங்க வேலை செய்கிறவங்க தான் போட்டு இனி உங்கள் மேலே இந்த கோவத்தில் அவங்க மேலே தான் காமிப்பார். உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை திட்ட முடியலன்னு அவங்கள திட்டுறான்ட்டு. ஜிகே சொல்லுவேன், என் மேலே கோவத்தை தானே அவங்ககிட்ட காமிக்கிறேன், என் மேலே உனக்கு அவ்வளோ கோவமாடா? சீச்சி, உன் மேலே எனக்கே அவன் எனக்கு கோவப்பட போகிறேன். அவங்க நான் சொன்னது செய்யல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையாவா? என் மேலே உனக்கு கோவம் இல்லை? இல்லை வையன், இதை என்ன நம்ப சொல்கிறேன். சரி நீ வேலை பாரு, என் மேலே உனக்கு கோவம் தானே, சரி வேலை பாரு. சரி சொல்லிட்டு அவர் வேலை பார்க்குறாரு. அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது நீங்கள் வந்தாலே. ஏன்னா நீங்கள் ஏதாவது வந்து அவரை போட்டு நோண்டி விட்டுருவீங்க. அவர் உங்களை திட்ட மாட்டார், பிடிச்சி தான் திட்டுவார். நீங்கள் வந்தாலே ஐயோ இன்னைக்கு என்ன திட்டு வாங்க போகிறோமோ, யார் மாட்ட போகிறோமோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகுது, எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. இங்கே ஜிம்மிக்கும் வந்து ஒரு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன குழந்தை வந்தோடனே நீங்கள் தான் அழகாக வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது, அழகாக ஜிமின் மாதிரியே இருக்கும். பேபி வந்து குட்டியாக இருக்கும். நீங்கள் அப்படியே தொட்டு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குட்டியாக இருக்குன்ட்டு நீங்கள் 3rd இயர் முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் 3rd இயர் முடித்தோடனே ஒரு வெளியே ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஒர்க்கும் கிடச்சிருக்கும். வீட்டில் வந்து சரி ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ஒரு 1 மந்த் மட்டும் வந்து ஒர்க் பண்ணுங்கள், அடுத்து நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் ஜேகேலாம் ஏன்டி நீ போகிற, என் ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. முடியாது, எனக்கு நான் தனியாக போய் என் டேலண்ட்டை வச்சு நான் வந்து வேலை கிடச்சி எனக்கு அவங்க தான் போகணும், உன் ஆஃபீஸில் நான் வரமாட்டேன், நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எங்கள் ஜேகே பொலண்டு அழுகுறாரு. நீங்கள் கண்டிக்கவே இல்லை, நான் அங்கே தானே போவேன், எனக்கு அங்கே தானே போவேன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவாக பண்ணுறீங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்குமே எங்கே தான் கிடச்சிருக்கோம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிப்பீங்க. ஜேகேவும் வந்து அழுது பொருளாரு. ஆனால் நீங்கள் சரி நான் அவரை விட்டுருப்பாரு, வீட்லேயும் ஒத்துருந்துருப்பாங்க. இங்கே ஜேகே தான் உங்களை எடுத்துகிட்டு விட்டுருப்பாரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் டேஸாக இருக்குது, என்னை விட்டு போகிறல நீ 1 மந்த் இப்படி நான் பார்க்காம இருக்க முடியும். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஜேகே வரேன்னு சொல்லியிருப்பாரு, நான் இங்கேயே வந்து 1 மந்த் இருந்துக்கிறேன், நீ இங்கேயே ஒரு ரூம் இது பண்ணுற நம்ம அங்கே இருந்துக்கலான்ட்டு. நீங்கள் தான் ஏன்னா உங்களால் ஜேகே விட்டு இருக்க முடியல. இப்போ இங்கே
1 மந்த்தும் ஜேகே இல்லாமல் உங்களால் இருக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. நீ வந்து உன்னை பார்த்தா தானே என்னால் வந்து இருக்க முடியல. நீ பார்க்காத 1 மாதம் நம்ம வீடியோ காலே பேசிக்கலாம். நான் ரொம்ப உங்களை அடிக்ட் ஆகிறேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. ஜேகே நான் வருவேன்டி, உன்னை வந்து பார்ப்பேன்டி அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வரக்கூடாது, நீ நம்ம வீடியோ கால் மட்டும் தான் பேசுகிறோம், நான் 1 மந்த் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருப்பீங்க. செல்லமாக ஜெயிக்கவும் கோச்சிட்டுன்னு இருப்பார். நீ செல்ல குட்டியில் நான் சொன்னால் கேட்க மாட்டியா போடி அப்படின்னாரு. என்னப்பா என்ன ஏன் 1 மாதம் இப்படியும் நான் பார்க்காம இருக்க முடியும்? ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோயா. இங்கே 1 மந்த் முடித்தோடனே நான் வீட்டில் போய் உன்னை பற்றி சொல்லி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகே உனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே சொல்கிறாரு. நீ அழகு பிள்ளை, ஏன் சோகமாக இருக்குது? உன்னால தான், நீ தான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டால போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கோச்சிக்கிறாரு. சரி அழக்கூடாது அழகு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்ருக்கீங்க. அப்புறம் உங்களை விட்டுட்டு அவர் கிளம்பி போயிருப்பார். அவருப்பா மனசே இல்லை, நீங்கள் தான் கிளம்புன்னு துரத்தி விட்டுருப்பீங்க. அவரும் மனசே இல்லாமல் தான் போயிட்டுருக்காரு. இப்போ உங்கள் டேஸ்லாம் இப்படி தான் போகிறது. நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஜேகேக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவீங்க, ஜிம்மினுக்கு வீக்கு எல்லாருக்கும் வீடியோ கால் பேசிகிட்ருப்பீங்க. இங்கே ஷா வீட்லேயும் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவும் யோசிச்சுட்டு சரி பேசுகிறேன்டான்னு போய் பேசியிருப்பாங்க. ஷா வீட்டில் ஒத்துக்கவே இல்லை, முடியாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எவ்வளோ ஏஜ், 10 வயசு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷாக்கெலாம் எங்கள் அண்ணன் பையன் இருக்கான், அவங்கள தான் சின்ன வயசுலேயே நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். எங்களால் எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஷா வீட்டில் சொல்லிட்டாங்க. ஷாவும் சொல்கிறேன், ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. தான் வந்து ஷா கிட்ட சொல்லியிருப்பான், சரி பேசலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இங்கே ஷா வீட்டில் ஷா அவ்வளோ பேசுகிறேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஷா முடிவாக சொல்லிட்டா, நான் கட்டினா வியை தான் கட்டுவேன், இல்லைனா நான் வந்து செத்து குடும்பமாக நான் வியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை வேறு யாருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. நீங்களும் ஷா கிட்ட பேசுகிறீங்க, உங்களுக்கு புரியுது. ஏன்னா ஷா எதிர்த்தே பேச மாட்டான். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதான். உங்களுக்கு என்ன பேசுவா, அதோட இப்போ வந்து வீக்காக பேசுகிறா. உங்களுக்கு அதுவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஷா ரொம்ப பயந்த சுகமோ, டக்குன்னு பயந்துருவா, எதிர்த்து பேச மாட்டா, சரின்னு சொல்லிட்டு வந்துடுவா. வீக்காக வந்து பேசுகிறான்ற பேர் உங்களுக்கு அவ்வளோ பேர் இருக்குது. நீங்களும் வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க. ஒன்றும் இல்லை ஷா, சரியாயிரும், அப்பா அம்மா கிட்ட பேசலாம், நீ வந்து கஷ்டப்படாத, நம்ம பேசலாம், நீ பொறுமையாக இரு. ஷா ரொம்ப அழுகுறா. இல்லை ஓயன், நானும் பேசுகிறேன், வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்காங்க. ஏஜில் என்ன இருக்கு ஓயன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும், அவன் அண்ணன் பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷா ரொம்ப அழுகுறா. சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. டேஸ் இப்படி தான் போகுது. ஷா வீட்டில் ரொம்ப ஷாவை போட்டு கம்பல் பண்ணுறாங்க. நீங்கள் அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் இது பண்ணிட்டாங்க. ஷா வந்து நான் கிளம்ப மாட்டேன், நீ என்ன வேணால் பண்ணுங்க, யாருக்கு வேணால் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வைங்க, நான் வந்து என்கேஜ்மெண்ட்டில் வந்து நிற்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் கட்டினா வியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஷா அப்படி பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து திரும்பி பேசியிருப்பாரு. அவங்க அப்பா அம்மா வந்து பேசவே விடலை. உங்ககிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லைப்பா, நீ கிளம்புனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வியால் அதுக்கடுத்து எதுவும் பேச முடியல. ஏன்னா அவங்க பேசினா தான் இவர் போய் பேச முடியும். அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மண்டை குடைச்சலாக இருக்கு. இங்கே ஷா வீட்டில் ஷா கிட்ட சொல்லாமல் என்கேஜ்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஷாக்கும் தெரியாது. இங்கே ஷா வீட்டில் மார்னிங் ஷா வந்து அவங்க அம்மா எழுப்புறாங்க. ஷா ஏந்திரு. என்னம்மா எம்மா காலைல ஆரம்பிக்கிற, ஷா ஏந்திரு கிளம்புன்றாங்க. எங்கம்மா கிளம்பணும், உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், ஏஞ்சி கிளம்பணும். அது என்கேஜ்மெண்ட்டா, யார்கிட்ட நீ என்கேஜ்மெண்ட் வச்ச, நான் யாரை கேட்கணும், என்ன கேட்கணுமா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன கேட்கணும், உன்னாலாம் கேட்க முடியாது, நான் தானே பெற்றேன், உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், மூடிட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவங்க வந்து இது வச்சுருப்பாங்க. ஷா ஏஞ்சி அப்படி தான் பண்ணுறாங்க, கிளம்பவே இல்லை. உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இது ஃபோர்ஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்கன்ட்டு. எல்லோரும் வந்து ஷா பேசுகிறாங்க. ஷா யார் வேணால் என்னோட வேணால் பேசுங்களா, நான் என்ன முடியல இருக்கணும் அதை தான் சொல்லிட்டு அவங்க மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. வந்து ஷா அம்மாலாம் அடிக்கிறாங்க, கிளம்புடின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. ஷா அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கவே இல்லை. எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் உட்காந்து வெளில பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஷா ரூமில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க சித்தி, அத்தை, அவங்க அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்க, ஷா கேட்கவே இல்லை. அவங்க ஒரு லாங் பிரேக் ஏஞ்சி பட்டுன்னு ஏஞ்சி வெளியில் போகிறாங்க. வெளியில் போய்ட்டு ஆளில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க மாமா பையன் தான் உட்காந்துருக்காரு. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அந்த பையனை பார்த்து, இங்கே பாரு அம்மா, என்னை கம்பல் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, உனக்கே தெரியும். ஆனால் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. என் மனசில் தான் இருக்கான். நான் கட்டினா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னை அடித்து இது பண்ணால் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணால் நடக்கட்டும்,
நீ என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன், என் கழுத்தில் தாலி கட்டுனா அது நீ மட்டும். அப்படி ஒரு வேளை நீ கட்டுற மாதிரி இருந்தால் என் பொண்ணை தான் விழும் தவிர உன் பொண்டாட்டியை நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு விஷா ஃபுல்லாக அழுது அவங்களால முடியல. ஏன்னா எவ்வளோ சொல்கிறாங்க, யாரும் கேட்கல. அப்போ வி தான் ஒடியாடுறாரு. அங்கேருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே திரும்பி வியை தான் பார்க்குறீங்க. வி எதுவுமே சொல்ல, அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஷா வியை பார்த்து, வி சொல்லு ஷா, என்னை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்குறா. வியும் தலையாட்டி வான்னு கூப்பிட்றாரு. ஷா யாருமே திரும்பி பார்க்கல. அப்படியே வியோட கை பிடிச்சிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. திரும்பி யாருமே திரும்பி பார்க்கல. ஷாக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்டு வளர்ந்துருப்பான். ஒரு வார்த்தை எனக்கு இது வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு எதுவுமே அவள் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை. எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லும் போது அவங்க வீட்டில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க. அவளுக்கு முடியவே இல்லை. அவளுக்கு யாருமே இப்போ எனக்கு யாருமே வேண்டாம் அந்த மைண்ட் செட் வந்துட்டேன். நான் இவ்வளோ சொல்கிறேன், இப்போ என் சந்தோஷத்தை விட உங்கள் கௌரவம் தான் முக்கியமா, உங்கள் பிடிவாதம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெற்றியே அவளுக்கு சுத்தமாக மனசே விட்டுட்டா. இங்கே வி தான் ஷாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஷா எதுவுமே பேசல, அழுதுட்டு தான் வந்தா. வி வந்து எதுவுமே பேசல. சரி கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல. வியோட அப்பா அம்மா அப்படின்னா பசங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அந்த மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல. வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, சரி நம்ம வந்து மேரேஜ் இது பண்ணலாம், நம்ம டேட் இது பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியிருப்பா. இங்கே தான் ஷா ஒயின் ரூம் மேலே இருக்குது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா சரின்னு சொல்லிட்டு அவரும் எதுவுமே பேசலை யார்கிட்டையும். சைலண்ட்டாக போய் ஒயின் ரூமில் போய் படுத்துக்கிட்டா. வியும் வந்து ஒயின்கிட்ட சொல்லியிருப்பா. ஒயனும் சரி நானாக பேசுகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் கொஞ்சம் எங்கேயாச்சும் மேலே போயிருப்பாங்க. ஷா படுத்துட்ருக்கா. தான் உள்ளே போய் ஷா கிட்டே நிற்கிறான். ஷாவும் பார்க்குறான். கண்ணு ஃபுல்லாக டேஸ் வீக்கும் ஷாக்கும் டைட்டாக பண்ணிக்கிட்டு ஷா அவ்வளோ அழுவுறா வியை பிடிச்சி. எதுவுமே பேசலை. ஷா கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், ஷா உனக்கு நான் இருக்கேன், எனக்கு எல்லாமாவும் நான் இருக்கேன், இதுக்கடுத்து நீ ஹாப்பியாக தான் இருக்கணும், அழுவாத ஷா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு நான் இருக்கேன் ஷா, இங்கே எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே உனக்கு இருக்காங்க, நீ பயப்படாத சரியான்னு சொல்லிட்டு ஷாக்கு ஒரு ஹெட்டில் வந்து நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஷாவும் கொஞ்சம் காமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே வயனுக்கு வந்து ஒரு 1 மந்த் முடிஞ்சிருக்கும். இங்கே ஜேகே தான், வயனு எப்படி வருவேன், நான் ரொம்ப மிஸ் பண்ண, உன்னை பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்குது வயனு, எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லிட்டுருக்காரு. இங்கே வயன் தான், ஜேகே சொல்லுவேன், எனக்கு இங்கே இன்னொரு 10 நாள் ஒர்க் இருக்குடான்றாங்க. ஜேகே அவ்வளோதான், 10 நாளாக முடியாது, நான் கிளம்பி வரேன், நீ இப்பயே வா அப்படின்றாங்க. ஜேகே புரிஞ்சுக்க ஜேகே, என்ன சரி நான் கிளம்பி வரவா, இல்லை 10 நாள் தான் நான் வந்துடுவேன். ஜேகே நீ ஏன் இப்படி பண்ணுற, குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்காடா, நீ போடி, என் கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும், அப்படி என்னை மிஸ் பண்ணலையா, நான் தான் உங்களை மிஸ் பண்ணுறேனா, அச்சோ என் மன்னிக்குட்டி நான் அவனை தான் மிஸ் பண்ணுறேன், ஒரு 10 நாள் நான் பார்க்க குடுகுடும் விட்டுருவேன், நம்ம வெளியில் போகலாம், நம்ம வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நீங்களும் வந்து ஜேகிட்ட சொல்லிடு. ஜேக்கும் ஜெயலமும் கோச்சு போடி, நீ இப்படி தாண்டி சொல்லி நான் ஏமாத்துறேன்ட்டு சரி ஜேக்கும் சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பாரு. உங்களுக்கு லீவு தான், நீங்கள் சும்மா அவரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட மட்டும் தான் சொல்லாமல் வந்துருப்பீங்க. நீங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜிம் சைட் பார்த்தானா அவர் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு நர்ஸ் தான் ஓடி வராங்க. டாக்டர் 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 ஜிம்மின் டாக்டர், அங்கே ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கள். ஜிம்மினும் ஓடுறாரு, போய் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோதான், அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு கை கால்லாம் உதறுது, அவர் சுற்றி காதில் எதுவுமே விழல, அப்படி வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே நர்ஸ் அந்த டாக்டர் பாருங்கள் டாக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க பாருங்கள் டாக்டர்ன்றாங்க. ஜிம்மின் காதில் எதுவுமே விழலை. இங்கே இன்னொரு டாக்டர் தான் வந்து அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே ஜிம்மினுக்கு சுத்தமாக அவருக்கு மூச்சையோட முடியல. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு கிரிகிரின்னு வந்துச்சு. அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், இங்கே உட்காந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீக்கு தான் கால் அடிக்கிறாரு. இங்கே வந்து காலேஜில் தான் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜிம்மினோட கால் வந்தோடனே அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன அண்ணா கால் பண்ண சொல்லிட்டு சொல்லு ஜிம்மின்னு சொல்லியிருப்பாரு. எங்கள் ஜிம்மினால் பேச முடியல. எங்கள் ஜிம்மினுக்கு வாய்ஸே வரல. சொல்லு ஜிம்மி என்ன ஆச்சு, என்ன சொல்லுண்ணா. வயனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அவருக்கு வாய்ஸே வரல. இங்கே வீக்கு ஒன்றும் புரியல. என்ன வயனுக்கு என்ன ஆச்சு, என்னன்னு தெரியல, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இவா ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு அவருக்கு பேச்சே வாய்ஸே வரல. அவருக்கு வீக்கு முடியல. ஜிம்மி நான் வரேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லா பசங்கிட்டலாம் சொல்லிட்டு அவரும் கிளம்பி ஓடியாரு. அவரும் வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாரு, ஷாக்கும் சொல்லியிருப்பாரு. எல்லோரும் பதறி அடிச்சுட்டு வராங்க. இங்கே ஜிம்னால முடியல.
ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வியூயும் ஜிமினோட அப்பா அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஏஜ் கேப் நிறைய இருக்கும். ஜிமினும் வி தான் அவங்கள பார்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ உங்களை ஒரு அவங்களோட பசங்க புள்ள மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அவருக்கு முடியல, ஜிமினுக்குலாம் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு. இங்கே வீலாம் செம்ம ஸ்பீடாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் அப்படியே அவங்க ரொம்ப வயசானவங்க, ரொம்ப செல்ல பிள்ளை. நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களுக்கு முடியல. இங்கே ஜியாவும் ஷாவும் தான் வந்து அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு ஷாக்கில் ரொம்ப அவள் அழுதுகிட்டே வரா. ஏன்னா நீங்கள் 2 பேரும் செம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. உங்களுக்குலாம் ஷா பிடிக்கும், ஷாக்குனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவளால் முடியல. அவள் இப்போ ஒன்று நினச்சி போய்ப்பா. இப்போ ஜேகே கிட்ட சொல்லணும். ஜேகே இப்படி ரியாக்ட் பண்ணுவான் ஷாக்கு நல்லா தெரியும். ஜேகேக்கும் நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு சின்னதாக லைட்டாக எதாவது அடிப்பட்டாலே ஜேகேவால் தாங்க முடியல. ஆக்சிடென்ட் சீரியஸ் ஆனோடனே இப்படி ஜேகேக்கு சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலாக முடியல. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. இங்கே எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. வீ தான் வந்திருப்பான். ஜிம்மின் அப்படியே அதே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. அவளுக்கு கண்ணிலேருந்து டீஸ் மட்டும்தான் இருக்குது. அவருக்கு சுத்தமாக சுற்றினா இருக்கு தெரியல. வீ வந்து ஜிம்மிக்கிட்ட வந்திருப்பா. ஜிம்மி என்னாச்சு, எங்கே இருக்கா அப்படின்னு ஜிம்மின் கையை தான் காமிக்கிறாரு. வீயும் போய் பார்த்துட்டு போகிறோம். அவருக்கும் அவ்வளோ அழுவுறது. எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. இந்த ஜேகே சைட் பார்த்தோன்னா ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஆஃபீஸில் தான் இருக்கார். அவருக்கு வந்து செஸ்டெல்லாம் பெயினாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ தப்பாக நடக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். அவர் ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும் இருப்பார். அவருக்கு கான்சன்ட்ரேஷன் மீட்டிங்லேயே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஷாந்தா, ஜியாக்கா ஜேகேக்கிட்ட சொல்லணும், எனக்கு தைரியம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்கன்னு. ஜியால முடியல. இல்லை ஜியா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜியாவும் அழுகுறாங்க. ஷா ஒரு தைரியத்தை இது ஏன்னா அவங்க வாய்ஸே வரல. இப்படி ஜேகேக்கிட்ட சொல்லுவோம். ஜேகே இப்படி ரியாக்ட் பண்ணுவார். ஃபோன் கால் போகுது ஜேகேக்கு. இங்கே ஜியாவில் முடியல, வார்த்தையே வரல. இப்படின்னு தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் அட்டன் பண்ணுறாரு. இங்கே ஜேகே உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். காலை போல் அவர் அதுவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பார். அப்போ ஷா ஃபோனில் கால் வந்தோடனே ஜேகேவும் கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்லு ஷா, ஒயின் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ரிங்கே போகல. என்னாச்சு ஷா, என்னாச்சு நீ கால் பண்ணிக்கிற, என்னாச்சு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. இங்கே ஷாவை வார்த்தையே இல்லை. ஜேகே அண்ணா, சொல்லு ஷா. அண்ணா இங்கே ஒயனுக்கு என்ன சொல்லு ஷா, என்னாச்சு அண்ணா? ஒயனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காண்ணா. இந்த ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் வாங்கலான்றீங்க. எங்கள் ஜேகேவால் முடியல. அவருக்கு அப்படியே ஆட்டி நின்ன மாதிரி இருக்குது. அவருக்கு அவ்வளோதான். அவர் மாறி ஆகிட்டாரு. அவருக்கு வாய்ஸே வரல. அதுக்கடுத்து இல்லை ஷா, நீ போய் சொல்ல, நான் இப்போ தான் பேசுனேன், நீ சொல்லு. இப்போ தான் அவள் கால் எடுக்கலை. என்ன ஷா? இல்லைண்ணா ஆக்சிடென்ட் தான் ஆயிடுச்சு, வாங்கண்ணான்றீங்க அப்படிங்க. ஜேகே ஃபோன் அப்படியே கீழே போடுறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே தான். அவரும் ஸ்பீடாக ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டுருக்காரு. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இங்கே ஜிமின் கிட்ட வந்து இங்கே உங்களை பார்த்துட்ருக்க டாக்டர் வந்து சொல்கிறாரு, ஜிமின் உங்கள் தங்கச்சி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, பழைக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்க. எல்லோரும் டாக்டர் பார்த்துக்குறாங்க. இங்கே ஜேகேவும் வந்திருப்பாரு. ஜேகேவும் இதை கேட்டிருப்பாரு. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட்னு நினைக்கிறேன். இந்த சீரியஸ் அடுத்த எபிசோடில் முடிஞ்சிடும். ஸ்டே டியூன். பாய்.